இன்னைக்கு ஒரு அன்பாக்சிங் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்காக வயர்லெஸ் மைக் ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதை எப்படி ஏ டு ஜெட் யூஸ் பண்ணுறது, ஃபோனில் எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்லியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக்கை மட்டும் பண்ணிக்கோங்க. இதான் என்னோட ஃபஸ்ட்டு மைக்குங்க. இதுக்கு முன்னாடி ஃபோனில் தான் எல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வீடியோ பண்ணிட்டு இருந்தேன். இப்போ தான் வந்து ஃபஸ்ட்டு சேனலுக்காக ஒரு மைக் வாங்கியிருக்கேன். அதுவும் K9 டியூயல் வயர்லெஸ் மைக்குங்க. இதுக்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்னா, டியூயல் மைக் 2 வச்சுருக்காங்க, ஒரு ரிசீவர் வச்சுருக்காங்க, ஐஃபோன் கனெக்டர் வச்சுருக்காங்க, சி டைப் சார்ஜ் கேபிள் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூசர் மேனுவல் இருக்குது. இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் இதிலே கொடுத்துருக்காங்க. மைக் பேக் சைடு பார்த்தீங்கன்னா பவர் பட்டன் இருக்கும். அதை ஆன் பண்ணோன்னா க்ரீன் கலர் லைட் எரியும். அப்போ வந்து மைக் ஒர்க் ஆகுதுன்னு நமக்கு தெரிஞ்சிடும். ரிசீவரை வந்து ஃபோனில் கனெக்ட் பண்ணிவிட்டு ரிசீவரை ஃபோனில் இந்த சைடு இருக்கிற மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக கனெக்ட் பண்ணிக்கோங்க. கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம எல்லா ஃபோன் செட்டிங்ஸ்லையும் ஓடிஜின்னு ஒன்று இருக்கும். நம்ம செட்டிங்ஸில் போய் சர்ச் பண்ணிங்கன்னா ஓடிஜி வரும். அந்த ஓடிஜியை ஆன் பண்ணி விட்டால் முடிஞ்சுங்க. அதுக்கப்புறம் நம்ம வீடியோ எடுத்தால் ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து ரெக்கார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். இதுக்கு எந்த ஒரு அப்ளிகேஷனோ ஆப்போ தேவைப்படாது. நம்ம ஓடிஜி ஆன் பண்ணிவிட்டு டைரெக்டாக வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிடலாம். இந்த K9 மைக் வந்து பார்த்தீங்கன்னா 20 மீட்டர் டிஸ்டன்ஸ் வரைக்கும் யூஸ் ஆகும். அதில் கிளியர், டிம்பர், ஹைலி சென்சிட்டிவ்னு சொல்லி இருக்குங்க. இப்போது இந்த மைக்கில் தான் நான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது